ஏசினால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், யார் பயன்படுத்தக்கூடாது, நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏசி வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை குறைக்கிறதுனால சளி பிடிச்சவங்க அல்லது அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏசியில் படுத்தாங்கன்னா ஈஸியாக மூக்கடைச்சிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப காற்று வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், மூக்கெல்லாம் அப்படியே ஒரு அடைச்ச மாதிரி ஆகிடும். நிறைய வந்து கண்ணெல்லாம் எரியற மாதிரி இருக்கும், அப்படியே அந்த கண்ணிலேயே ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி நம்ம கண்ணெல்லாம் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மியூக்கஸ் நேசல் ஒரு இரிட்டேஷன், இந்த வறட்சினால ஒரு கண் எரிச்சல், இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம். அப்புறம் ரெண்டாவது இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ ஏசி ஒரு ரூமில் படுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெளிக்காற்று கிடையாது, ஏன்னா நம்ம ஜன்னல் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த சமயத்தில் இப்போ யாராவது ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஈஸியாக ரூமில் இருக்கிற எல்லாத்துக்கும் பரவிடும். யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏசி வந்து பயன்படுத்துறதை தவிர்க்கணும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் அதெல்லாம் ஆல்ரெடி அலர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த ஏசியில் இந்த ப்ளோயர்லேருந்து ஒரு காற்று வருதுங்களா, அது நேராக நம்ம மூக்குக்கு நேராக வந்து வராமல் இருக்கிற மாதிரி படுத்தணும். அப்பப்போ ஜன்னல் வந்து திறந்துட்டு கொஞ்சம் வெளிக்காற்று அந்த சர்க்குலேஷன் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், அந்த வறண்ட சருமம் இருக்கிறவங்களும் ஏசியில் ரொம்ப அதிக நேரம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏசியில் இருக்கணும், நல்ல மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நல்லா போட்டுட்டு தான் படுக்கணும். ஏன்னா வந்து அதுவும் வறட்சியான சருமத்தை வந்து மோசமாக்கலாம்.